வெண்ணிலாவுக்கு மயக்கம் வந்ததும் விஜய் வந்து புடிச்சிட்டு, நர்ஸ் இங்க வாங்க சீக்கிரம், வெண்ணிலாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு, நீங்க ரூமுக்கு கூட்டிட்டு போய் படுக்க வைங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே காவேரி வந்து கேட்டுட்டு மனசுக்குள்ளேயே, ச்சே இந்த சந்தோஷமான விஷயத்த எப்படியாவது விஜய்க்கு முதல்ல சொல்லலாம்னு நினைச்சோம், ஆனா எதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சு. அந்த வெண்ணிலா அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது போல. இதுக்கு மேலேயும் இந்த விஜயும் வெண்ணிலா பேசுறத பத்தி நம்மளால காது கொடுத்து கேட்க முடியாது, நம்மளாலையும் இது தாங்கிக்க முடியாது, நம்ம எதுக்கு கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு மேல வீட்டுக்கு போயிடுறாங்க. தாத்தா வந்து விஜய் கிட்ட, இங்க பாருப்பா விஜய், வெண்ணிலாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம்லாம் வந்துருச்சு, இதுக்கு மேலேயும் நீ இந்த வீட்டுல வச்சிருந்த அப்படின்னா நீ நினைக்கிற மாதிரி காவேரி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு நினைச்சல்ல, அது கண்டிப்பா இந்த ஜென்மத்துல முடியாது. என்னைக்கு இந்த வெண்ணிலாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு வரியோ அப்பதான் சாரதா மனசு மாறி காவேரி வந்து உன்னோட அனுப்பி வைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. நீ வந்து காவேரி வீட்டு பக்கத்துலயே போய் உட்காந்துருந்த அப்படின்னா இன்னும் இரிட்டேட்டிங் அதிகமா தான் ஆகும்பா, அதுக்கு மேல உன்னோட இஷ்டம். நீ வந்து இந்த வெண்ணிலாவை கொண்டுட்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சாரதா வீட்டுல ஒரு வார்த்தை நீ சொல்லிட்ட அப்படின்னா அடுத்த நிமிஷமே காவேரியை உன்னோட அனுப்பி வைக்கிறாங்களா இல்லையான்னு மட்டும் பாரு. ஐயோ தாத்தா, நான் வேற காவேரி வேற பேசினாலா, வெண்ணிலா வந்ததும் போன் வேற கட் பண்ணாம அப்படியே நின்று பேசிட்டுனே, காவேரி இன்னும் என் மேல கோவம் அதிகமா தானே இருக்கும், அவ என்கிட்ட என்னமோ பேச வந்தா தாத்தா, அது என்னன்னு தெரியல, நான் வெளியில போய் நின்று பேசிட்டு வந்துடவா. காவேரி பிரெக்னன்டான விஷயம் வந்து விஜய் கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.